வணக்கம். அதிமுகவில் பல குழப்பங்கள் நிலவப்பட்டு வருகின்றது. அன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்காமல் இருந்திருந்தால் தற்பொழுது அதிமுக ஒற்றுமையாக எதிர்க்கட்சியாகவோ ஆளும் கட்சியாகவோ வந்திருக்கும். ஆனால் எடப்பாடியின் பேச்சை கேட்டு சுயநலமான முடிவுகளை மேற்கொண்டு தற்பொழுது அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை நோக்கி சென்றதற்கு எடப்பாடியும் அவருடன் இருந்த கூட்டாளிகள் மாஜி அமைச்சர்களும் தான் காரணம். தற்பொழுது எடப்பாடியால் கூட்டாளிகளுக்கே ஆபத்து வரும் பொழுது நாங்கள் செய்தது தவறுதான் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்கள், மக்கள் உங்களை அவமதித்து விட்டார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்த பிறகு உண்மை தன்மையை நான் உணர்ந்து விட்டேன். அதிமுகவை நான் இப்பொழுதும் நேசிக்கிறேன். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய தலைமையே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய சிறப்பான அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுக தற்பொழுது துரோகிகளது கைக்கு வந்துவிட்டது. ஆனால் என்னிடமே பலரும் அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வீடு தேடி வந்தார்கள். ஆனால் அதிமுகவை என்னால் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர்களிடம் கூறியது ஒன்றுதான், நீங்கள் அதிமுகவில் இருப்பதை விட திமுகவில் இருந்தால் மக்களது பணியை 100% தயக்கம் இல்லாமல் செய்யலாம். அதற்கான உத்வேகத்தை தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுப்பார் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். இனியும் எடப்பாடி பேச்சையோ சி.வி. சண்முகம் அவர்களது பேச்சையோ கேட்க தேவையில்லை என்று ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தொண்டர்களிடமும் சில மாவட்ட முன்னாள் செயலாளர்களிடமும் பேசியுள்ளார். கிட்டத்தட்ட தென் மாவட்ட நிர்வாகிகள் 540 பேரை மீண்டும் திமுகவில் இணைப்பதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் அவர்கள் செய்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ்ஸின் வீட்டிற்கு தேடி வந்த அதிமுகவின் நிர்வாகிகளை வரவேற்று திமுகவில் இணைப்பது ஓபிஎஸ் அவர்கள் செய்வது தவறா என்று கேட்டால் தவறே கிடையாது. மக்களது பணிதான் அரசியல். அரசியல் என்பது சேவைதான். அது எந்த கட்சியில் வேண்டுமானாலும் உண்மையாக நியாயமாக செய்ய வேண்டும். பதவிற்காக அடித்து கொள்ளக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகள் நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டார்கள். பதவி வெறிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறுவதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எடப்பாடி தவறு செய்துவிட்டார். மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விட்டார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக சிக்கிக்கொண்டு விட்டது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் ஓபிஎஸ்ஸை தேடி வரக்கூடிய அதிமுகவின் நிர்வாகிகளை திமுகவில் இணைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.